உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. இரட்டிப்பாய் கர்த்தர் செய்ய போகிறார். பிரயாசப்பட்டேன், பலன் இல்லை. ஓடி ஓடி உழைத்தேன், பயன் இல்லை. எவ்வளவு சிரமங்களை அனுபவித்து, கஷ்டங்களை அனுபவித்து என் தொழில் செய்கிறேன், வியாபாரம் செய்கிறேன், வேலை பார்க்கிறேன், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து என் வாழ்க்கையிலே சிரமப்பட்டும் கூட 5 காசுக்கு பிரயோஜனமே இல்லை என்று சொல்லி வேதனைப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிறேன், பாடுகிறேன், ஆராதிக்கிறேன். தேவ சமூகத்தில் சிரமமானாலும், வெயிலானாலும், மழையானாலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடோடி போகிறேன். கர்த்தருக்காய் கொடுக்கிறேன். தேவ சமூகத்தில் இவ்வளவு நிச்சயமுள்ள ஒரு விசுவாச வாழ்க்கை காத்துக் கொள்ளுகிறேன். என் வாழ்விலே நான் வடிக்கிற கண்ணீருக்கும், நான் படுகிற பாடுகளுக்கும், நான் தேவ சமூகத்திலே வலிக்க வலிக்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கும் பயனில்லை என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் பிரயாசத்தின் பலனை கர்த்தராகிய தேவன் நிச்சயமாய் இரட்டிப்பாய் தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்கிறார். நம்பிக்கை இருந்தா கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் கர்த்தருடைய நன்மை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷன் இன்றைக்கு பல விதவிதமான நிலைமைகளிலே மகிழ்ந்திருப்பதற்கு, சுகித்திருப்பதற்கு, சுகமாயிருப்பதற்கு வழிமுறைகளை தேடுகிறார். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு, ஆராதிக்கிற உங்களுக்கு, ஜெபிக்கிற உங்களுக்கு, இயேசு 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 என்ற உச்சிதமான மேன்மை நிறைந்த நல்ல நாமத்தை புகழ்ந்து பேசுகிற உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதம் இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் என் நிமித்தம் மகிழ்ந்திருப்பீர்கள். தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷம். அல்லேலூயா. என் குடும்பத்தில் இதற்கு வாய்ப்பே இல்லை, என் வாழ்க்கையில் இதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்விலே கர்த்தராகிய தேவன், சங்கீதக்காரர் சொல்றார் இல்லையா, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை விட அதிபயங்கரமான சமர்த்தி சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இது கர்த்தரால மட்டும்தான் ஆகும்.